ஐயா வணக்கம்யா. ஐயா வணக்கம்மா. ஐயா, அடிப்படைஞ்சல் ஆடியோ நீங்க பேசி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப சரி. அழகா சொன்னீங்க. சரி. அடிப்படைதல்லாம் என்ன? நான் என்ன நினைச்சேன்னா, அடிப்படைதல்னா ஒருத்தவங்க அடிபணிஞ்சு போறது. ஆனா அப்படி இல்ல. அடிப்படைதல்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம தேவையான சொல்லி கொடுக்கறதான் மெயினான அடிப்பணிதல். அதான் உண்மையும் கூட. ஏன்னா இங்க நம்ம அடிப்பணிதல் அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அவனுக்கு அடங்கி போகணுமா, அவன் பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீ அவன் பேச்சை கேட்கும் போது மட்டும்தான் அவன் உன் பேச்சை கேட்கணும். உண்மைங்கய்யா. இதுதான் இப்போ எப்படி நீ உன் பேச்சை நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியோ, அதே போல அவன் பேச்சை நீங்க கேட்கணும். ஏன்னா அவன் பேச்சை நீங்க கேட்கும் போது மட்டும்தான் உன் பேச்சை கேட்பான். அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் ஆரம்பத்துக்கு. அப்ப அந்த ஆரம்பத்துக்கு நீ அதை தெரிஞ்சுனா நீ அப்போ அவன் அடிப்பணி தான் பண்ணணும். அப்போ அடிப்பணினா அவன் சொல்றது நீ கேட்கறன்னு அர்த்தம். அவன் எப்படியாவது நீ அக்செப்டன்ஸ்குள்ள கொண்டு வருவ, அதுக்கோசம் நீ அடிப்பணி. ஆனால் அந்த அடிப்பணியில் மிக சிறந்த செயல். இங்கே அடிப்பணி தான் சொன்ன. அடிப்பணி ஒருத்தன் அடங்கி போகணுமா, நான் அவ்வளவு சிறியவனா? நிறைய பேருக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அடிப்பணிதல்னா நான் ஒருத்தவங்க அடங்கி போகணுமா, அவங்க பெரிய ஆளா சின்ன ஆளான்ற ஒரு விஷயம் இருக்கு. அது இல்ல. அடிப்பணிதல்னா நான் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு எல்லாம் சொல்லித்தரேன், அவங்களும் எனக்கு சொல்லி தராங்க. நிறைய விஷயம் பரஸ்பரமா. இங்க அந்த அடிப்பணிதல் அந்த சூழலை உருவாக்குனதே அந்த கோவப்படுறவரும் சரியில்லாத நபரும் அந்த சூழலை உருவாக்குறாங்க. இல்லை அந்த அடிப்பணின்னு ஒரு சூழலே இருக்காது. அந்த அடிப்பணியும் போது நம்ம கிட்ட நான் சொன்னா நம்ம கிட்ட அந்த கோவம் கர்வம் ஆன ஒரு சில கண்டென்ட் எல்லாம் குறையும். ஏன்னா நீங்க ஒரு அடிப்பணி மாட்டேன் நான் என்ன அப்படின்னு எனக்கு இந்த நான்ற அந்த இந்த நார்மலான நான்றது உனக்கு போகணும் அப்படின்னா பிறர் அடிப்பணியும் போது போகும். பிறர்கிட்ட நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னா நீ அடிப்பணி. உண்மைதானே? நீங்க அன்பை வெளிப்படுத்த அர்த்தம் நான் சொல்லுங்க பார்ப்போம். அடிப்பணிது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்றீங்களே, இது அன்புதான். இப்ப இந்த அன்பு அதீதமாகும் போது அடிப்பணிதல். உண்மைதானே? இதை ஒருத்தங்க நம்ம என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா. இப்ப இதை நான் இப்ப இந்த செயலை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ என் கூடகிற நபர்லாம் இப்போ நான் ஒன்று சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம், இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜீவகாரணியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட புதுசாக வருவாங்க, இல்லை நான் பழைய நபர் எல்லாருமே நல்லட்டி நான் சொல்லுவேன். ஆனால் சொல்லும் போது ஒரு அடிப்பணிதோட தான் நான் சொல்லுவேன். அது எங்கள் ஆளுகிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நான் அடிப்பணிவேன், உங்ககிட்ட நான் அடங்கி போவேன், உங்களை பார்த்து நான் பயப்படுவேன். இந்த வார்த்தை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை தாழ்த்திக்கிறதுக்கோசம் கிடையாது, அவங்கள அந்த தன்மையை நான் புரிஞ்சு வைக்கிறதுக்கோசம் சொல்கிற வார்த்தைகள். ஆனால் உண்மையில நான் அப்படி தான் போவேன். ஏன்னா அந்த பயமும் எனக்கு நல்லது. அந்த பயமும் எனக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடிப்பணிச்சு போகும்போது என்கிட்ட நிறைய நல் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுட்டேன். கண்டிப்பாங்க. ஏன்னா எனக்கு நன்மை நடக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த நன்மையை கொடுக்குற அவர் தானு நான் தெரிஞ்சுக்கிறேன். காரணம் அது அடிப்பணிஞ்சு போகும்போது என்கிட்ட ஒரு அடங்குற தன்மை ஏற்படுது, என்கிட்ட கோபம் குறையுது, ரொம்ப நிதானம் வருது. இப்போ இந்த ரொம்ப நிதானத்துக்கு காரணம் என்ன? ஒருத்தர் சரியில்லாத அந்த ஒரு பர்சனோட சூழலும் அவரோட செயல் தான் நான் பண்ணிச்சு. அப்போ அதை நான் செய்யும் போது அவர்கிட்ட அடிப்பணிஞ்சு அந்த அன்பை வெளிக்காட்டும் போது நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்கிட்ட அந்த அன்பை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருக்கு எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ஆசை ஆனாலும் அந்த அடிப்பணியும் போது அவங்க கிட்ட நம்ம கிட்ட கோவப்படுறாங்க இது பண்றாங்கன்னா அந்த சிச்சுவேஷனை நம்ம அவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு அந்த அன்பை காட்டினா அவங்களும் ஒரு கட்டத்துல வழி இல்லை அன்பை காட்டியவங்க கட்டாயமாயிடும். அப்ப அந்த அன்பை காட்டும் போது நம்ம கிட்ட அந்த ஒருமை உருவாது. ஒருமை உருவாக ஒரு செயலை நம்ம செய்யறோம், நானா சேர்த்து இன்னொரு ஆள் கூட வச்சு சேர்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த கூட வச்சு செய்யும் போது அந்த ஒருமை குணத்தோட அந்த அன்போட செய்யக்கூடிய சூழல் உருவாதால. இங்க எல்லாமே அதான் விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், ஆனா அந்த அன்போட அது ஒருமையிலே செய்யறோமா, ஒரே கருத்தோட அந்த செயலை செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் நம்ம உடல்ல மாற்றமோ நம்ம அறிவுல மாற்றமோ அதிகம் பேர் இதை செய்யறதோட சூழலும் உருவாகும். ஏன்னா இந்த அடிப்பணிதல்ன்றது அவ்வளவு ஒரு மூலமான விஷயம். ஏன்னா இந்த செயலை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் முரண்போக்கு சொல்லுவாங்க, ஒருத்தர் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஒரு விஷயம், எந்த ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆரம்பத்துல எனக்கு செயல்களுக்கு தான் பிடிக்குமே தவிர்த்து மற்ற யாருக்குமே ஒரு விதமான தோணும், ஒரு விஷயமா தோணும். ஆனா தவறும் கிடையாது. ஏன்னா முதல்ல தோணுது நம்மளுக்கு. ஆனால் மீதி பேர்லாம் அவங்களோட கருத்து சொல்றது எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்றது சரின்னு சொன்னா நான் ஆரம்பிச்சு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆரம்பம் என்னவோ அதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும். மீதி எல்லாரும் சொல்றது நான் கேட்டேன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு செயலை செய்ய முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆமா சொல்றது சரிதான், அடங்கி போவேன், எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா பேசிட்டா அந்த செயல் நடக்கிறதுக்கு தடையாயிடும். அதனால நான் எதுவுமே பேசாம நான் அமைதியா இருந்து அவங்க சொல்றது சொல்லுவாங்க. ஆனா இல்லப்பா இந்த மாதிரிலாம் பண்ணோம்ப்பா, நம்ம அடங்கி அமைதியா பேசும்போது என்ன பண்ணுவோம், அதை கேட்டுப்பான். நம்ம இல்லை இதான் நான் சரின்னு சொல்லும் போது அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். நான் அந்த இடத்துல அடங்கி போய் அவங்ககிட்ட அன்பாகி அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள சரி ஓகே செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் கூட அதை நான் செய்வேன். ஆனால் அவன் அப்போ தான் சொல்லுவான், கரெக்டா நீ முதல்ல சொன்ன பத்தியா, அதனால தான் இது இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் வந்தது, இவ்வளோ தான் இந்த அடிப்பணிதல்ல தான் இங்க எல்லாமே நடக்கும். இங்க அடிப்பணியால தானே எல்லாருக்குள்ளயும் ஆக்ரோஷமான தன்மை. நான் என்ன வருது இல்லையா? நீ அடிப்பணிச்சு போனேன்னு ஆசைப்பட்டு பாரு, வேலை முடிஞ்சிடும். உங்ககிட்ட அன்பு குறைக்க முடியாது. உங்ககிட்ட அந்த நல்ல தன்மையான ஒரு செயல் உங்கள்கிட்ட ஏற்படுறத உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன்னோட கருணை மிகுதியாக வருது, உங்கள்கிட்ட ஒருமை குணம் வருது, எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த அடிப்பணியும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. நல்லா தான் எல்லாருக்கும் நான் ஒரு செயலை சொல்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் கருணையான செயலை எப்படி எல்லாருக்கும் இப்போ ஒரு யோகம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, நீங்கள் அமைதி ஆகிறதுக்கான ஒரு சூழலுக்குள்ளே போங்க, கொஞ்ச நேரம் உங்கள் சுவாச கருத்தை கவனிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க எண்ணத்தை கவனிங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் அதே போல் ஒரு விஷயத்தை
இந்த கருணையான இருக்கிறதுனால இந்த கருணையில் ஏற்பட்ட ஒரு அறிவுனால நான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறது. என்ன சார்ந்து இருக்கிறவங்க, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன், எல்லாரும் காலையில் இல்லைன்னா ஒரு சிறிது நேரம் இந்த உலக உயிர் படுற துன்பத்தை சும்மா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. சிம்பிள் தான் அது. வெளியே இருக்கிற நீ பனி இவ்வளோ பனி பெய்யுது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், வீட்டுக்குள்ள குளிருது, ஃபேனை போட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குறோம். அதே சூழல்ல இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீவராசி வாழுது, எல்லா ஜீவராசியும் குளிரும், எதுக்கும் பெட்ஷீட் இல்லை, வீடு இல்லை, எந்த அளவுக்கு பெரியான கட்டமைப்பு இல்லை, ஆனால் அதுங்க வெளியே வாழுது. இந்த மாதிரி ஒரு ஜீவராசியுமே இந்த வீடு இல்லாத நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே. நம்மளை மட்டும் நம்ம சிந்திக்கிறோம், அவங்கள சிந்திக்கல. நம்ம அவங்கள பற்றி ஒரு 5 நிமிஷம், ஒரு வீடு இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இந்த வயதான முதிர்வங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இந்த வெளியே இருக்கிற ஜீவராசிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை பற்றி கொஞ்ச நேரம் அப்படியே சிந்திச்சு இந்த நிகழ்வு ஏன் இங்கே நடக்கணும், இது நடக்காமல் தான் நல்லா இருக்குங்க, எல்லாருக்குள்ளேயும் வலிக்குதுன்ற ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி எல்லாரோட உயிரும் அந்தந்த உயிராக நம்ம மாறி இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வலிக்குன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழ்ந்து அதை பற்றி கொஞ்ச நேரம் ஆமாம் அதை உணர்வா அந்த ஜீவராசியை நீ மாறுன்ற ஒரு உணர்வோடு அந்த சிந்தனை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இவங்க எல்லாத்தையும் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இவங்க எல்லார் காலிலே விழுந்து நம்ம அடி பண்ணிடணும். அவங்க கிட்டலாம் நம்ம அவங்க காலில் வணங்கும் போது நம்மகிட்ட பெரிய மாற்றம். ஏன்னா தான் சார் நம்ம காலில் விழும்போது நம்மளை பிடிச்சவங்க வாழ்த்துவாங்க, நம்மளை பிடிக்காதவங்க மன்னிப்பாங்க. கண்டிப்பாக 2 செயலுமே அங்கே நடக்கும். 2 செயலுமே நீங்கள் காலில் விழும்போது மட்டும் தான் அது நடக்கும், புரியுதுங்களா? மற்ற எப்பயுமே அது நடக்காது. ஆமாம், காலில் விழுதுன்றது ஒரு பொதுவான செயல், ஒரு நல்ல செயல். அதை செஞ்சீங்கன்னா பிடிச்சவரு வாழ்த்துவாங்க, பிடிக்காதவங்க கூட நம்மளை மன்னிச்சுப்பாங்க. ஆக மொத்தம் அந்த செயல் ரொம்ப சிறந்தது. இது ஏன்னா இதுக்கு பேர் அடிப்படை. இதுதான் அந்த அன்பின் வெளிப்பாடு. நீங்க அதனால தான் எல்லா ஜீவராசி துன்பத்தையும் பாருங்க, துன்பத்தையும் பார்த்துட்டு உங்க துன்பத்து ஏதோ ஒரு காரணமா நம்ம எல்லாரும் ஒரு காரணமா இருக்குங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன, நீங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியோட எல்லாத்துக்கும் நாய் தெரியும், ஒரு பறவை தெரியும், ஒரு காக்கா தெரியும், மனிதர்கள் தெரியும், அவங்க எல்லாரும் காலையும் விழுந்து நம்ம வணங்குறதா ஒரு பாவனை பண்ணலாம் ஒரு 5 நிமிஷம். இந்த செயலை நீங்க நார்மலா இருக்கிறவங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் குறைஞ்சிரும், கர்வம், ஆணவம், ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், எனக்கு வாழ்க்கை சரியில்லை, என் வீட்டில் துன்பமாக இருக்குது, இந்த எதை பற்றியுமே நீ பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இங்கே அதை விட பெரிய துன்பம் வெளியே நடக்குதுன்றத நீ உணர்வுபூர்வமாக அறிஞ்சிடல. அவங்க எல்லாருக்கிட்டையும் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ற ஒரு தன்மையில் மன்னிப்பு கேட்குறேன். இங்கே எல்லாம் எது செஞ்சாலும் அதுக்கு நான் காரணம்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமா சேர்ந்தது உயிராக இருக்குது. இங்கே எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்கிறது இந்த பூமியை பார்த்து மனிதனாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு காரணம் கேட்டால் நான் காரணம் இல்லை, அவர் காரணம் இவருக்கு எல்லாரும் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம தான் காரணம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஏன்னா இங்க எல்லாரும் யார் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நான் தான் காரணம், நீ சொல்லிப்பாரு, நீ காரணம்னு சொன்னா இந்த காரணம்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா கட்டாயம், நான் காரணம்னு சொல்லிட்டேன், இப்ப நான் தான் இதுக்கு இந்த வலிக்கெல்லாம் காரணம், அதனால எல்லாரும் நம்ம மன்னிங்க, இங்க எல்லாருக்கும் பெரிய மாற்றம் வரணும். இந்த விண்ணப்பத்தை நம்ம வைக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இதை நான் பண்ணுவேன் ரெகுலரா. இப்பதான் சொன்னேன், எல்லாமே நம்ம தான் இருக்கிறோம், எல்லாமே உயிரா இருக்குது. இப்ப அந்த உயிர்ல மூலமானது மனித தேகமா இருக்குது. இப்ப மனித தேகமா இருக்கிற நம்ம அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் காலையிலே விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்கிற போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கருணையோட உச்சம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, அந்த சொல்யூஷன் என்னன்னு தெரியல, அது எப்படி கொடுத்து நம்ம இறைவன் சொல்லி இறைவன் நம்மளுக்கு காப்பாற்ற இறைவன் பண்ண மாட்டாங்க. அந்த இறைவனாவே நீ மாறி இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா இருக்கிறேன், அதனால எல்லாரும் என்ன மன்னிங்க, இந்த சூழல் மாறணும், எல்லாருக்குள்ளேயும் கருணை பெருகணும், எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் நடக்கும். ஆனால் அடிப்பணிதல்ல மட்டும்தான் நம்ம கிட்ட ஒரு ஒருமை உருவாகும். எல்லாரும் ஒண்ணுன்றதை நம்ம 100% புரிஞ்சுக்க முடியும். யாரையும் பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு இருக்கிற வலி நீங்கணும், ஒரே ஆப்ஷன். அந்த வலி இங்க எல்லாருக்குள்ளேயும் பொதுவா இருக்குது. அந்த பொதுவான வலி நீங்கணும்னா நம்ம கிட்ட அன்பு வரணும், கருணை வரணும். அது வரணும், முக்கியமா நம்ம கிட்ட அடிப்படையில் வரணும். நான் முதல்ல இதுக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் என்ன சொன்னாலும் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறேன், நல்லா தெரியும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அடி பண்ணிருக்கிறேன், எல்லாத்தையும் அன்பை காட்டியிருக்கிறேன். ஏன்னா அந்த அன்பை காட்டும் போது தான் என்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த அன்பை அவங்ககிட்ட கொடுக்கும்போது, அவங்ககிட்ட அடி பண்ணி போகும்போது அவங்களை பார்த்து பயப்படுவேன். நான் ஃபேக்டா சொல்றேன், அவங்கள பார்த்து பயப்படுவேன், அவங்ககிட்ட அடி பண்ணி நமக்கு ஒரு விஷயம். ஏன்னா அதை பண்ணும் போது எதுவும் நல்லா தான் இருந்தோம். அதை செய்யும் போது நான் எவ்வளவு சிறந்தவனாகிறேன் பார்த்து எனக்குள்ளே என்னையே சொல்ல வைக்கும். நான் நினைச்சு அவங்களை எதிர்த்து பேசுறேன், சின்னவங்க எதிர்த்து பேச அவங்க கேட்பாங்க, ஏய் போடா அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு அது முழுமையா வர மாட்டாங்க. அதை ஆனா அவங்ககிட்ட அடி பண்ணிச்சு போய் இல்லப்பா இந்த மொழி அது செய்ப்பானி நம்ம கிட்ட எவ்வளவு அடி பண்ணிச்சு போறாங்க, எவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாங்க பாத்தியா அப்படின்றது காரணத்தால் அவனை முழுவதுமா அவனோட தன்மை இழந்துட்டு அந்த கோவத்தை எல்லாத்தையும் இழந்து போய் முழுவதுமா எனக்கு ஆப்ட் ஆயிடுவான். அவன் ஆப்ட் ஆகி போய் நம்ம என்ன சொல்றோமோ அதை கட்டாயம் செய்வான். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னா அதை நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஒரு சில விஷயத்தை அவங்களே மாத்திப்பாங்க, பெரிய மாற்றத்துல அவங்க போவாங்க. அந்த பெரிய மாற்றத்துல அவங்க போறதுக்கு காரணம் நம்ம, ஆனா நம்ம இந்த மாற்றத்துக்கு வரதுக்கு காரணம் அவங்க. நிச்சயமாங்க, இதுதான் ஒரு சூப்பர். இதுல பாருங்க எக்காதான் நானும் சிறந்தவனால அவனும் சிறந்தவன் இல்லை, ஆனா அவரும் சிறந்தவன் ஆயிட்டாரு, நானும் சிறந்தவன் ஆயிட்டேன். ஆக மொத்தம் 2 ஒரே ஸ்டேஜ்ல போய் நிக்குது. இந்த ஒரு தன்மைன்றதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட அடிப்பணிதல் வரணும். ஏன்னா அடிப்பணிதல் மட்டும்தான் ஒருமையோட உச்சம், அன்பினோட வெளிப்பாடு. இதுதான் கருணை, இதுக்கு பேர் தான் ஒருமை, இதுதான் ஒன்னஸ். அப்போ நம்ம அடிப்பணியும் போது அந்த அடிப்பணிதலில் வெளிப்பாடு நம்ம கிட்ட ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்,
ஒரு பெரிய புரிதல் நம்மகிட்ட 100% ஏற்படும். அது ஏற்படும் போது நம்ம சகமா இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கூட வந்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. நம்மளுக்கு தேவையானது அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க எல்லாரும் சொல்றீங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க குரு தான். அதான் உண்மையே கூட. நமக்கு இங்க எல்லாமே சொல்லி ஆமா. கொடுக்குற விஷயம் தான். அது எல்லாமே ஒரு ஜட பொருளாட்டம், ஒரு ஜீவராசியா இருக்கட்டும், ஒரு மரம் செடி கொடியாட்டங்கிற மனிதாட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க குருவே. அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனா இது 100% இதான் உண்மை. அப்ப நம்ம அடி பண்ணியும் போது, நம்ம அடி பண்ணிச்சு அன்பை வெளிக்காட்டும் போது அவர் நம்மளோட டைப் பண்றாரு. டைப் பண்ணும்போது அந்த அன்பை வெளிக்காட்டுற சூழல் அவர் இருந்தாரு. அவரை நம்ம அன்பை வெளிக்காட்டும் போது நம்ம அவருக்கு அன்பை கொடுக்கும்போது 2 பேர் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒன்னோட ஒன்னா கலப்போம். அவருக்கு எனக்கு குருவா இருந்திருக்காரு ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் அவருக்கு நான் குருவாகிறேன். அவர் என்ன சொல்றாரு, ஐயா உங்களால் தான் இந்த மாற்றத்துக்குள்ள வந்தேன். நான் சொல்றேன் இல்ல, இந்த மாதிரி மாற்றத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமே உங்ககிட்ட இந்த கடான ஒரு எண்ணத்தால தான் நான் இதுக்கு வந்தேன். இந்த சொல்லுவேன் நான் அடிக்கடி நான் உங்க கூட இருந்துக்கலாம் சொல்லும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா அது புரிஞ்சுட்டா அவங்களோட சந்தோஷம் வேற லெவலில் இருக்கும். இந்த சந்தோஷம் வந்து எல்லையே இல்லாம இருக்கும். அதனால அடிப்பணி வந்து மிக சிறப்பு. எல்லாரும் அடிப்பணிஞ்சு போகும்போது ஒரு பெரிய கருணையோட மூலத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கருணைன்றது தான் கரு. அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையை ஈஸியா லீட் பண்ணி நம்ம யாருன்றதை அறிஞ்சு எல்லா நித்தியமான பேருந்துல 100% கட்டாயம் போகலாம். நன்றி, வணக்கம்.